கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கடக லக்னமாக வந்து சந்திரன் தசாவது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல வருமானங்கள் கொடுக்கும். நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல வருமானம் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி 5 மற்றும் 10ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கருத்தங்காது கருத்தங்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது அதுவும் குருடைய சார்ந்து நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்களும் வேலை விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயம், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி வந்துடுங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மற்றும் 9ஆம் தேதி 12ல் இருக்கும்போது ராகுடைய சாதத்தில் வந்து ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கும். வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாங்கின கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கா. 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதோ 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன டிஸ்பியூட் தான் எல்லாமே சரியாடும். பட் தான் கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபம் கிடைச்சாலும் கொஞ்சம் அலைச்சலை ஜாஸ்தி கொடுத்துரும். கடக லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்களாக கொஞ்சம் அலைச்சலை ஜாஸ்தியாக கொடுத்துரும். நல்ல ஒரு வருமானங்களை கொடுத்துரும். வருகின்ற காலங்களில் வந்து ஒரு வருமானத்துக்கான பேஸை கண்டிப்பாக உருவாக்கிடுங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஏடாவிடமாக பேசிடும். அதுவும் கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் பிரித்தல் லாபங்கள், பூமி வண்டி வாகனங்கள் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 80 ரூபா கிடைக்கும். ஏன்னா அது பாதகஸ்தானம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க.